உறுப்பினர்களே மற்றும் திரளாக வந்திருக்கக்கூடிய ஓட்டுநர்களே, நான் பொதுவாக ஒரு ஓட்டுநரை கடவுளுக்கு சமமாக தான் நினைப்பேன். இதை ஏன் சொல்லுன்னா, அவங்க நினைச்சாதான் நம்மளை எடுத்து போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பாங்க. இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து மேலே போக வேண்டியதுதான். அதனால அதுல பாகுபாடு காட்டவே கூடாது. அதுதான் என்னுடைய ஓட்டுநருக்கு இருக்கிறார். நான் என்ன சாப்பிடணும் அதான் அவர் சாப்பிடுவார். எங்க வீட்டுல இருந்து அவருக்கு சாப்பாடு வரும், எனக்கும் அவருக்கும் 2 கப்பு வரும். அவர் ஒரு கப்பு, நான் ஒரு கப்பு சாப்பிடுவேன். அதனால என்ன இதுல உணவுக்கோ அந்த மரியாதைக்கோ இல்லை. இது அந்த நடத்துனர் ஓட்டுநர் அந்த நல்ல முறையில ஹெல்த்தியா இருந்தாதான் எங்களை நல்ல ஒரு சுகமாகவும் நல்ல ஒரு சொகுசாகவும் இட்டு போயிட்டு சேர வேண்டிய இடத்துல குறிப்பிட்ட டைம்ல சேர்க்க முடியும். அதனால நீங்களாம் தெய்வத்துக்கு சமமானவர்கள் தான். அதனால நீங்க என்ன பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிற சில குறைபாடுகள் எல்லாம் நீக்கி நல்லவர்களாக வாழணும். அதான் என்னுடைய ஆசை. என்னன்னா, ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, உங்களை நம்பி உங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே எங்க இருக்காங்க? இவர் போயிட்டு நல்ல முறையில் போயிட்டு நம்மள பார்ப்பாங்க. இவ்வளோ பேருடைய வாகன ஓட்டுநர்களுடைய மனைவிகள்லாம் காலை இழந்து அவர்கள் நடுத்தர நிற்கும் போது 2 நாள் 3 நாள் தான் நம்மளால அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். ஆனா காலம் பூரா அவங்க அந்த கஷ்டம் தான் இருப்பாங்க. அந்த கஷ்டத்தை உணரக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநரும் கண்டிப்பாக அந்த வேகமா ஓட்டுறதோ அல்லது குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவதோ என்ற எண்ணமே வராது. எனக்கு சொன்னது என்னன்னா, நீங்க வண்டி நம்ம 2 வீலர்லாம் நான் பார்த்தீங்கன்னா, நான் விவசாயம் இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போறப்பா அப்படின்வாங்க. அப்படின்னும் போது எனக்கு ஒரு நல்ல ஒரு அதிகாரி ஒரு உதாரணம் சொன்னார். அந்த ஸ்பீடா மீட்டர்ல உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகளுடைய போட்டோ இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. அப்படின்னா கண்டிப்பாக நீ வேகமா ஓட மாட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஏதாவது ஒரு தடக்கை ஏதாவது குறுக்க வந்து டக்குனு நம்ம அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள் தான் ஞாபகம் வரும். அதனால ஒவ்வொருத்தரும் ஓட்டுநர்கள் நீங்க அனைவரும் கண்டிப்பாக ஓட்டும் போது ஓட்டுநராக உட்கார்ந்து நல்லா மரியாதையோட உட்காருங்க, நல்லா தொடக்கிறீங்க, சாமி கும்பிடுறீங்க, எல்லாம் செய்றீங்க. வடிவேல் பேர் ஆயிடக்கூடாது. கடைசியில சாயந்தரம் ஆனா சரக்கு போட்டது, காலையில நல்லா பூஜை போட்டு ஆரம்பிக்கிறது, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எனவே எல்லா ஓட்டுநர்களும் இந்த ஒரு டிசிப்ளின் கடைபிடித்தால விபத்து என்பது இருக்காது. ஓட்டுநர்கள் இருக்க வேண்டிய விட்டு கொடுக்குற தன்மை தான். எப்படி கொண்டாடி கோவப்பட்டா கூட நம்ம என்ன பண்றோம், சரி ஓகே நம்ம மனைவி நமக்காக இருக்கான்னு சொல்லி விட்டு கொடுக்குறோம் இல்லையே, அதே தான் ஓட்டுநர்களும் எதிர்ப்பு ஒரு வர வேண்டிய அவன் ஏதோ ஃபாஸ்டா வரான், அவனுக்கு ஏதோ முக்கியமான தேவை இருக்கும். அதனால தான் வேகமா நாம ஒதுக்கி நிற்போம். நான் கிட்ட சொல்லுங்க என்னுடைய ஓட்டுநரிடம், எப்ப வேகமா வரான், நம்ம போலீஸ் வந்து தெரியாம கூட வருவான், நீ ஒதுக்கிட்டு அவன் என்ன பிரச்சனையோ அவன் போட்டு சொல்லிட்டு நல்லா ஒதுக்கி ஓரமா நிற்க வச்சுதான் நான் சொல்றேன். அது மாதிரி விட்டு கொடுக்குற தன்மை இந்த ஓட்டுநர்கள் இருந்தால் மட்டும்தான் நாம வாழ்க்கை நீடிக்கும். அதனால அனைவரும் விட்டு கொடுத்து பின்னாடி முன்னாடி போனாலும் சரி, எதிர்க்கு வர வேகமா வந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய விட்டு கொடுத்தல் அப்படின்றத நம்ம மனைவிக்கு நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு எல்லா வாகனத்தையும் விட்டு கொடுக்கணும். வேகமா போய் ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது. கொஞ்சம் அதை யோசிச்சுன்னா கொஞ்ச நேரம் நினைச்சு பாருங்க, நம்ம நம்ம முன்னாடி போறோம், நான் முன்னாடி போன கொஞ்சம் அழுத்தி பாருங்க, அங்க ஏதாவது ஒரு சங்கடமான இடத்துல மாட்டிக்கும். பிரேக்கும் போட முடியாது, போகலாம் அவைச்சிருவான், இல்லைன்னா அவைச்சிருவான், இல்லை குறுக்க வேணா வந்துருவான், அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். அதனால நம்ம அந்த நேரத்தில் விட்டு கொடுக்கறதால பாருங்க, அவன் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்தோம்னா அவன் கொஞ்சம் போவான், கொஞ்சம் பண்ண கொஞ்சம் தீக்கி நிற்கும், நீ அதை போயிட்டு இருக்கலாம். ஏன்னா ஓட்டுநர்கள் நீங்கள் எல்லாமே உங்களுடைய குடும்பத்தையும் அம்மா பெற்ற தாய் தகப்பனையும் ஞாபகம் வைத்துக்கிட்டு வாகனத்தில் ஓட்டணும். உங்களோட பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பா வந்தாருன்னா பிஸ்கெட் வாங்கிட்டு வருவாரு, ஸ்வீட் வாங்கிட்டு வருவாரு, நல்லா புரோட்டா கேட்டாங்க, அந்த ஏரியாவில் கிடைச்சு நல்ல ஒரு இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்ற நீ சொல்லிட்டு போயிருப்பேன். அந்த கனவோட படுத்துட்டு இருக்க பிள்ளைங்களாம். ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து நீங்களாம் ரொம்ப அந்த உள் உணர்வு நீங்க மொத்த கூட நிற்கிற 4 பேர் ஏற்கனவே 2 பேர் சாப்பிட்டு கொஞ்சம் தானே ஒரு கட்டி தானே சாப்பிட்டு போற, ஒன்றும் வராது, தூக்கம் வராது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அது மாதிரி கேட்காது. வாகனம் ஓட்டும் போது மட்டும் நீ கோடிகள் கணக்கில் ஒரு ரூபா கொடுத்தாலும் சரிதான், பெரிய உயர் விலை மதிக்கு உயராத ஒரு சரக்கு கொடுத்தாலும் தான் அது தொடவே மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை இந்த இதில் எடுத்துக்கிட்டு நல்ல முறையில் நீங்கள் பணி செய்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லவர்களாக வாழணும் என்று எனது வேண்டுகோளாக விடுத்து இந்த மாநாட்டுக்கு வர வேண்டிய உங்கள் அனைவருக்கும் நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.